வணக்கம். இன்னைக்கு பாஷ் டிஷ்வாஷர் பற்றி என்னோட ரிவ்யூஸ் சொல்ல போகிறேன். இது வாங்கி எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஹெல்ப்புக்கு வர்றவங்க வரலைன்னா எனக்கு இது ரொம்ப க்ளீனாக எனக்கு கழுவி கொடுத்துருது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோக்கு இது எப்படி இந்த டிஷ்வாஷர் கழுவுது, அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்திருப்பீங்க. மற்றபடி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும்போது நீட்டாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மிஷினை பார்க்க போகும் பொழுது கடையில் உங்களுக்கு எல்லாம் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இதில் 2 ட்ரே இருக்குது. இந்த வீடியோட ஆரம்பத்தில் மட்டும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிளிப்ஸில் வீடியோ ஷேக் ஆகாமல் ரெடியாக இருக்கும்னு நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடியில் வச்சுருக்குது நான் சிம்னியோட ஃபில்டர் பிளேட் வச்சுருக்கேன். அது ரொம்ப க்ளீனாக கழுவுது. இந்த ஃபில்டர் பிளேட்டில் ஆயில் நிறைய இருக்குது. கையில் எடுக்கும் பொழுதே பிசு பிசுப்பு இருக்குது. போடுறதுக்கு 2 டைப் ஆஃப் டிஷ்வாஷர் பவுடர் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஃபார்ச்சூன் டிஷ்வாஷர் பவுடர், அது 1 கிலோ 220 ரூபா பக்கெட்டு வருது. இன்னொன்று ஃபினிஷ் டேப்லெட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அது 30 மாத்திரை 590 ரூபா வருது. ஒரு நாளைக்கு ஒன்றுன்னா ஒரு மாதத்துக்கு 590 ரூபா வந்துடும். சால்ட் ஃபார்ச்சூன் சால்ட்டு 1 கிலோ 95 ரூபா. ரின்சைடு அரை லிட்டரு 300 ரூபா. இதில் ரின்சைடுன்ற அந்த லிக்விட் 5 மாதத்துக்கு வரும். சால்ட் டெய்லி நீங்கள் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 கிலோ தேவைப்படும். இப்போ நம்மளோட பாத்திரம் எல்லாமே இதில் அடுக்கிடலாம். நான் பெரிய பாத்திரத்தெல்லாம் கீழே அடுக்கிடுவேன், கீழே இருக்க ட்ரேயில். சின்ன பாத்திரமெல்லாம் மேலே இருக்க ட்ரேயில். அது மாதிரி பெரிய தட்டெல்லாம் கீழே இருக்க ட்ரேயில் எடுக்கலாம். சின்ன சின்ன தட்டெல்லாம் மேலே இருக்க ட்ரேயில் எடுக்கலாம். ஆனால் இந்த தீஞ்சு போகுது பாருங்கள், பால் சுட வைக்கும் பொழுது சைட்லெல்லாம் தீஞ்சு போயிடும்ல, அது மாதிரி இருக்கிறத சரியாக கழுவ மாட்டேங்குது. பாலில் தீஞ்சு போன பாத்திரத்தை இதில் கழுவ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு தேய்ச்சோம்னா நல்லா நீட்டாக போயிடுது. 1.5 மணி நேரம் இந்த மிஷின் கழுவுது. ஆனால் நீட்டாக கழுவி எடுக்குது. பாத்திரம்லாம் நல்லா பளபளன்னு இருக்குது. இது டீஸில் வச்ச பாத்திரம். பால் குக்கருக்கு இந்த விசிலை எடுத்துடணும். இந்த விசில் அந்த சின்ன ரொம்ப ஸ்டீல் கொஞ்சம் மட்டமான ஸ்டீலாக இருந்துச்சுன்னா அந்த விசில் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம். அதனால நீங்கள் விசிலை எடுத்துட்டு குக்கரை மட்டும் தனியாக போடுங்க. வடிகட்டி இதெல்லாம் ஒவ்வொரு முறை ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை போடலாம். சுத்தமாக கழுவணும்னா டெய்லி வடிகட்டிலாம் போட்டோம்னா வடிகட்டியோட அந்த சுற்றி இருக்க பிளாஸ்டிக்கோட கலர் மாறி போயிடுது. ஏன்னா அந்த டிஷ்வாஷருக்குள்ளே வர்ற தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது. அதனால உடனே பிளாஸ்டிக் எல்லாம் நிறம் மாறி போயிடுது. அப்புறம் இதுக்குள்ளே போடுற அந்த பாத்திரத்துக்குள்ள எல்லாம் இந்த கருவேப்பிலை, சோறு பருக்க இதெல்லாம் இல்லாதபடி பார்த்துக்கணும். இல்லாட்டி அது உள்ளே போய் அடைச்சிக்கிட்டோம். இவ்வளவு பண்ணுறதுக்கு நம்மளே கையில் கழுவிட்டு போயிடலான்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்க. இது பேசின் கிட்ட நின்று பாதி குனிஞ்சு கழுவுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஏன்னா நிச்சயமாக இவ்வளவு பாத்திரம் கழுவுறதுக்கு 20 இல்லாட்டி 25 நிமிஷம், குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும். கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு கழுவி போட்டுடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. நானும் அப்படி நினச்சிதான் இத்தனை நாள் வாங்காமல் இருந்தேன். இதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு ஈஸின்னு தெரியுது. இந்த டிஷ்வாஷர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸும் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கொடுத்துருந்தாங்க. என்னோட ஒப்பீனியன் நெகட்டிவ் என்னோட கருத்து என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு தண்ணியில் வேணுங்கிற அளவு ப்ரெஷர் பத்தாமல் இருந்திருக்கலாம். அதனால கூட இது நல்லா கழுவாமல் இருந்திருக்கலாம். அதனால தண்ணியில் ப்ரெஷர் அதிகரிக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணினா அது சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 2வது மாடியில் இன்னும் கொஞ்சம் உயரம் தூக்கி இருக்குது தண்ணி டேங்க்கு. அதனால எனக்கு வேணுங்கிற அளவு ப்ரெஷர் வர்றதுனால ரொம்ப நீட்டாக கழுவுது. இது ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் அந்த கீழே இருக்க அந்த ஃபேன்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். நமக்கு ஹெல்ப்புக்கு வர்றவங்கள்ட்ட இந்த வேலையை செய்ய சொன்னோம்னா அவங்க இந்த சோறு பருக்க, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சரியாக கழுவாமல் எடுத்து போட்டுடுறாங்க. பாத்திரத்தை அப்படியே கவுத்து வச்சிடுறாங்க. அது போய் அடைச்சிக்குது. அதனால அவங்க கையில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. அவங்க நல்லா பார்ப்பாங்க, நல்லா கண்டிப்பாக நல்லா செய்வாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சா கொடுங்க. நான் அவங்க வராத அன்னைக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். இது தோசை மூடி பாருங்க சுற்றி ஒட்டி இருக்கு. இது நம்ம குப்பையை எடுத்துட்டு லேசா தண்ணியை தெளிச்சு ஊற வச்சிருந்தோம்னாவே போதும். எல்லா பாத்திரமும் காலையில வேலை முடிச்சுட்டு மத்தியானம் வேலையும் முடிச்சுட்டு எல்லா பாத்திரமும் ஒன்னா சேர்த்து போட்டலாம். பாத்திரம் கொஞ்சமா இருந்துச்சுன்னா ஹாஃப் லோடு ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு. கொஞ்சமா தண்ணி செலவழிக்கும். நம்ம எல்லாமே கொஞ்சம் அந்த சோப் தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டா போதும். பாட்டில்லாம் நல்லா போட்டுக்கலாம். நான் பொடி பாட்டிலும் ஜூஸ் பாட்டிலும் போடுறேன். இப்போ ரன் பண்ணுறதுக்கு நான் ஃபினிஷ் டேப்லெட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் டேப்லெட் யூஸ் பண்ணோம்னா
நம்மளோட தண்ணி வந்து ஓரளவுக்கு உப்பு தண்ணியாக இல்லாமல் நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா சால்ட்டும் ரெண்டு சைடும் வேண்டாம். இதுதான் ரெண்டு சைடு ஊற்றுற இடம். சால்ட்டும் ரெண்டு சைடும் வேண்டாம். இல்லை நம்மளோட இது ரொம்ப உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சால்ட்டும் ரெண்டு சைடும் போடணும். ரெண்டு சைடு எதுக்காக ஊற்றுறோம்னு சொன்னால் பாத்திரம்லாம் பளபளன்னு வர்றதுக்கு. சால்ட் எதுக்காக போடுறோம்னா மிஷின் வந்து உப்பு தண்ணினால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இதுவே ஃபார்ச்சூன் பவுடர் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ரெண்டு சைடும் சால்ட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் 1.5 மணி நேரத்துக்கு செட் பண்ணி ஓட வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல இருக்க ஸ்விட்ச் எதுக்குன்னா, பாத்திரத்தை நீங்கள் பேசினில் போட்டு ஊற போடாமல் இருந்தீங்கன்னா இதில் அடுக்கிட்டு அப்புறம் ப்ரீரின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிஷினை ஓட விடணும். இப்போ நான் டிஷ்வாஷரை ஓட வச்சுட்டு போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா க்ளீனாக வந்துச்சு. பாருங்கள் சிம்னியோட ஃபில்டர் எவ்வளோ க்ளீனாக பளபளன்னு இருக்குன்னு. இந்த குக்கர் மூடியை வந்து மூடியில் கருப்பாக இந்த இடத்துல பெயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை அடிக்கடி போட்டு அந்த பெயிண்டே போயிடுச்சு. அதில் டிஷ்வாஷர் அடிக்கடி போட்டதுனால அந்த பெயிண்ட் போயிடுச்சு. தோசை மூடி பாருங்க நீட்டாக கழுவி வந்துருச்சு. குக்கரில் வந்து பால் ஒட்டி இருக்கிறது வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டாவே உடனே போயிடும். இதை தனியாக வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டு போட்டுருவேன். இதுவும் அப்படித்தான். கரண்டி எல்லாம் எங்கே அடுக்கி வைக்கிறதுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நான் அடுக்கி வைப்பேன். இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்தை எனக்கு சொல்லுங்கள். நன்றி.